ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 24/1/1976. முயற்சியை தீவிரமாக செய்வதற்கான யுக்தி இப்பொழுது இல்லை என்றால் ஒருபொழுதும் இல்லை. டீச்சர்கள் எப்படி விசேஷமாக சேவைக்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கிறார்கள், அதேபோல் முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறதா? அல்லது எப்படி மாணவர்களின் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போலவே நடக்கிறதா? தன்னுடைய பங்கிற்கு ஏற்றபடி விசேஷமாக என்ன முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது? சம்பூர்ணமாக வேண்டும், சதோ பிரதானமாக வேண்டும். இதுவோ அனைவரின் லட்சியமாகும். இதுவோ பொதுவானதாக ஆகிவிட்டது. ஆனால் டீச்சர்களின் விசேஷ முயற்சியாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தற்சமயம் விசேஷமாக என்ன முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் இருக்க வேண்டும்? அது ஒவ்வொரு எண்ணமும் சக்திசாலியாக இருக்க வேண்டும். சாதாரணமானதாக மற்றும் வீணானதாக இல்லாமல் சக்திசாலியாக இருக்க வேண்டும். டீச்சரின் அர்த்தம் என்ன? சேவை செய்பவர்கள் ஒரு வினாடி கூட சேவை இல்லாமல் இருக்க வேண்டாம். முரளி படிப்பது மற்றும் சோதனை செய்வது இதுவும் மேலோட்டமான விஷயம். எப்படி நேரம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்றால், பொறுப்பாளர் ஆகியிருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு நேரத்தை விட மிக வேகமாக ஓட வேண்டும் என்ற முயற்சிதான் செய்ய வேண்டும். இன்னும் நேரம் இருக்கிறது, போக போக குறைகள் நீங்கிவிடும் என்று அப்படி கூறக்கூடாது. இப்பொழுது இல்லை என்றால் ஒருபொழுதும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு எண்ணம் ஒவ்வொரு வினாடிக்காக இப்பொழுது இல்லை என்றால் ஒருபொழுதும் இல்லை என்று ஸ்லோகன் இருக்கிறது. எப்பொழுது அந்த மாதிரி இப்பொழுது என்ற சம்ஸ்காரத்தை நிரப்பினீர்கள் என்றால், அப்படி இப்பொழுது என்று கூறும் ஆத்மாக்கள் சத்யுகத்தின் தொடக்கத்தில் வந்து விடுவார்கள். எப்பொழுது என்று கூறுபவர்கள் மத்தியில் வருவார்கள். எப்பொழுது என்று கூறுபவர்கள் நேரத்திற்காக காத்திருக்கிறார்கள் என்றால் பதவிக்காகவும் காத்திருப்பார்கள். எனவே ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்தில் இந்த ஸ்லோகன் நினைவிருக்கட்டும். ஒருவேளை இந்த பாடம் உறுதியாக இருக்கவில்லை என்றால் எப்பொழுதும் பலவீனத்தின் சம்ஸ்காரம் இருக்கும். மகாவீரரின் சம்ஸ்காரம் இப்பொழுது இல்லை என்றால் ஒருபொழுதும் இல்லை என்பதாகும். என்னை விட இவர் முன்பு வந்தவர், இவர் செய்தார் என்றால் நான் செய்வேன் என்ற இது அலட்சியத்தின் சம்ஸ்காரமாகும். என்ன எண்ணம் வருகிறதோ அதை இப்பொழுது செய்யத்தான் வேண்டும். நாளை இல்லை, இன்று. இன்று இல்லை, இப்பொழுது. அதாவது இப்பொழுது செய்ய வேண்டும். அனைவரும் விசேஷ ஆத்மாக்கள் தான் இல்லையா? தன்னை சிறியவர் என்றோ நினைக்கவில்லையே. முயற்சி செய்வதில் ஒவ்வொருவரும் பெரியவர்கள், காரிய விவகாரத்தில் பெரியவர்கள். சிறியவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் முயற்சி செய்வதில் சிறியவர் பெரியவர் என்பது கிடையாது. முயற்சி செய்வதில் சிறியவர்கள் முன்னுக்கு செல்ல வேண்டும். காரிய விவகாரத்தில் மரியாதைக்கான விஷயம் இருக்கிறது. முயற்சி செய்வதில் மரியாதைக்கான விஷயம் இல்லை. முயற்சி செய்வதில் யார் செய்வாரோ அவர் அடைவார். இப்பொழுது அந்த மாதிரி முயற்சி இருக்கிறதா? அல்லது எப்படி அனைவருக்கும் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் நடக்கிறதா என்ற இந்த சோதனையை செய்ய வேண்டும். டீச்சர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். டீச்சர்களுக்கு அநேகரின் ஆசீர்வாதத்தின் லிஃப்டும் கிடைக்கிறது. மேலும் ஒருவேளை யாரையாவது பலவீனமாக்குவதற்கான காரணமானவராக ஆகிவிடுகிறீர்கள் என்றால் அந்த பாவமும் ஏறுகிறது. இந்த சுமையின் காரணமாக என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய முடியவில்லை. சுமையுள்ளவர் மேலே செல்ல முடியாது. எனவே விரும்பிய போதிலும் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அவசியம் சுமை இருக்கிறது. அந்த சுமையை விசேஷ யோகா மூலம், மரியாதைகள் மூலம் மற்றும் முழு ஈடுபாட்டுடன் மூலம் பஸ்பம் செய்யுங்கள். இல்லையென்றால் சுமையில் நேரம் கடந்து சென்றுவிடும். முன்னேறி செல்ல முடியாது.
அமிர்த வேளையில் எழுந்து தன்னுடைய இருக்கையை செட் செய்யுங்கள். எப்படி இருக்கை இருக்கிறதோ அதன் பிரகாரம் செட்டாகி இருக்கிறதா? இதனை சோதனை செய்யுங்கள். தன்னுடைய நிலையை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய நிலை சரியில்லை என்றாலும் சோதனை செய்வதினால் சரியாகிவிடும். அவ்யக்த முரளி தேதி 2/2/1976. இப்பொழுதோ நடைமுறையில் எப்படி சாக்கார பாபாவை பார்த்தீர்கள்? போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஒன்றோ ஃபரிஸ்தா ரூபத்தில் அல்லது எதிர்கால ரூபத்தின் அனுபவமானது. அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கும் ஆனது. அந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவமாகிறதா? நான் டீச்சர், நான் சேவாதாரி என்ற இதுவோ எப்படி நேரமோ அப்படி சொரூபமாகி விடுகிறது. இப்பொழுது தன்னை ஃபரிஸ்தா ரூபத்தில் அனுபவம் செய்தீர்கள் என்றால் சாட்சாத்காரம் ஏற்படும். சாட்சாத்காரத்தின் ரூபம் எது? ஃபரிஸ்தா ரூபமாவது. போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஃபரிஸ்தா சொரூபம். ஒருவேளை சாட்சாத் ஃபரிஸ்தா ஆகவில்லை என்றால் சாட்சாத்காரம் எப்படி செய்விக்க முடியும்? அப்படி டீச்சர்களுக்காக இப்பொழுது செய்ய வேண்டிய விசேஷ முயற்சி எது? நான் ஃபரிஷ்தா, இந்த சாக்கார உலகத்தில் சேவைக்காக வந்திருக்கிறேன் என்ற இதுதான். ஃபரிஷ்தாக்கள் வெளிப்படுகிறார்கள், பிறகு மறைந்து விடுகிறார்கள். ஃபரிஷ்தாக்கள் எப்பொழுதும் இந்த சாக்கார உலகத்தில் இருப்பதில்லை. காரியம் செய்வார்கள், மறைந்து விடுவார்கள். எனவே எப்பொழுது அந்த மாதிரி ஃபரிஷ்தா ஆவீர்களோ அப்பொழுது இந்த உடல் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் மற்றும் பழைய உலகத்தில் கால்கள் பதியாது. நாங்கள் தந்தையின் அன்பிற்குரியவர்கள் என்று கூறுகிறீர்கள் என்றால் தந்தையோ சூட்சுமவதனவாசி, மேலும் நீங்கள் முழு நாளும் ஸ்தூலவதனவாசியாக இருந்தீர்கள் என்றால் அன்பிற்குரியவராக எப்படி ஆவீர்கள்? எனவே சூட்சுமவதனவாசி ஃபரிஷ்தாவாக ஆகுங்கள். அனைத்து ஈர்ப்புகள் அல்லது பற்றுதல்களின் உறவுகள் மற்றும் வழிகளை மூடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அன்பிற்குரியவர் மற்றும் அன்பானவர்கள் என்று கூறுவோம். இங்கு இவ்வுலகில் இருந்த போதிலும் இல்லாமல் இருப்பது இதுதான் கடைசி நிலை. விசேஷமாக சேவைக்காக பொறுப்பாளராகி இருக்கிறீர்கள் என்றால் முயற்சி செய்வதிலும் விசேஷம் இருக்க வேண்டும். எப்பொழுது மற்றவர்களுக்கும் நீங்கள் போகும்போதும் வரும்போதும் இவர்கள் ஃபரிஸ்தாக்கள் என்ற அனுபவம் ஆகுமோ அப்பொழுதுதான் மற்றவர்களும் பிரேரணையை எடுக்க முடியும். ஒருவேளை சாக்கார உலகத்தின் நினைவிலிருந்து விலகிவிட்டீர்கள் என்றால் சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் இல்லையா? அது இருக்காது. எனவே இப்பொழுது ஹை ஜம்ப் செய்யுங்கள். சாக்கார உலகத்திலிருந்து முற்றிலும் ஃபரிஸ்தாக்களின் உலகத்தில் மற்றும் ஃபரிஸ்தா சொரூபத்தில் சென்று விடுவது, இதைத்தான் ஹை ஜம்ப் என்று கூறுவது. எனவே சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் அழகல்ல. இதுதான் தந்தையின் விசேஷ பரிசாகும். பரிசை பெறுவது என்றால் ஃபரிஸ்தா சொரூபமாவது. அப்படி தந்தையும் இந்த ஃபரிஸ்தா சொரூப படத்தை பரிசாக கொடுக்கிறார். இந்த பரிசினால் பழைய விஷயங்கள் அனைத்தும் மூடிவிடும். ஏன் மற்றும் என்ன என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். நிர்ணய சக்தி, பகுத்தறியும் சக்தி, பரிவர்த்தனை சக்தி, எப்பொழுது இந்த 3 சக்திகளும் இருக்கும் என்றால் ஒவ்வொருவருக்கும் குஷியான செய்தியை கூறுவீர்கள். ஒருவேளை தன்னில் பரிவர்த்தனை இல்லை என்றால் மற்றவர்களிலும் பரிவர்த்தனையை கொண்டு வர முடியாது. அவ்யக்த முரளி தேதி 8/2/1976. தொடர்பு மற்றும் சரி செய்தலின் சமநிலை மூலம் அதிசயம். டீச்சர்களுக்கு விசேஷமாக 2 விஷயங்களை கவனம் வைக்க வேண்டும். அந்த 2 விஷயங்கள் எவை? மதுபனுடன், தந்தையுடன் மற்றும் தெய்வீக பரிவாரத்துடன் மரியாதை பூர்வமான கனெக்ஷன், அதாவது தொடர்பு இருக்க வேண்டும். மரியாதை பூர்வமான கனெக்ஷன் என்றால் என்னென்ன எண்ணங்கள் மற்றும் காரியங்கள் செய்கிறீர்களோ
அதை ஒவ்வொரு நேரமும் கரெக்ஷன் செய்வதன் பயிற்சி உடையவராக இருக்க வேண்டும். 2 விஷயங்கள். ஒன்று சரியான கனெக்ஷன் மற்றும் இன்னொன்று ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய ஒவ்வொரு கரெக்ஷன் செய்வதிலும் கவனம். ஒருவேளை 2 விஷயங்களிலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் குறை இருந்தாலும் வெற்றி அடைபவராக ஆக முடியாது. கரெக்ஷன் செய்வதற்காக எப்பொழுதும் சாட்சியாக இருக்கும் நிலை தேவையாக இருக்கிறது. ஒருவேளை சாட்சியாக இருந்து கரெக்ஷன் செய்யவில்லை என்றால் யதார்த்த கனெக்ஷன் வைக்க முடியாது. எனவே ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு நேரமும் கரெக்ஷன் செய்கிறேனா என்று இதை சோதனை செய்யுங்கள். 1 புத்தியின் கரெக்ஷன், அதைத்தான் நினைவின் யாத்திரை என்று கூறுகிறீர்கள். 2வது ஸ்தூல காரியத்தில் வந்து கொண்டும் சாகார பரிவாரம் மற்றும் சாகார சம்பந்தத்தின் கனெக்ஷனில் வருவது. 2 கனெக்ஷனும் சரியாக இருக்க வேண்டும். சாகாரத்தில் கனெக்ஷனில் வருவதில் மரியாதை பூர்வமாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஆன்மீக பரிவாரத்தின் கனெக்ஷன் ஆன்மீகத்துக்கு பதிலாக ஒருவேளை தேக அபிமானத்தின் கனெக்ஷன் இருக்கிறது என்றால் அதுவும் யதார்த்த கனெக்ஷன் ஆகவில்லை. யார் கரெக்ஷன் மற்றும் கனெக்ஷன் செய்ய தெரிந்திருக்கிறாரோ அவர் எப்பொழுதும் ஆன்மீக போதையில் இருப்பார். அவருக்கு விலகி இருக்கும் நிலை மற்றும் அன்பாக இருக்கும் நிலையில் சமநிலை இருக்கும். பாருங்கள், எப்படி சமநிலையின் விளையாட்டை காண்பிப்பதற்காக சம்பாதிப்பதற்கான சாதனம் எவ்வளவு உருவாக்கி இருக்கிறார்கள். அதுதான் சர்க்கஸ். சமநிலையை அதிசய ரூபத்தில் காண்பிக்கிறார்கள் என்றால் இங்கேயும் ஒருவேளை சமநிலை இருக்கிறது என்றால் அதிசயமும் ஏற்படும் மற்றும் சம்பாத்தியமும் ஏற்படும். ஒருவேளை கொஞ்சமாவது குறைவாக அல்லது அதிகமாக ஆகிவிட்டது என்றால் அதிசயமும் ஏற்படுவதில்லை, வருமானமும் ஏற்படுவதில்லை. எப்படி ஏதாவது உணவு பலகாரம் செய்கிறார்கள், ஒருவேளை அதில் அனைத்து பொருட்களின் சமநிலை இல்லை என்றால் எவ்வளவுதான் நல்ல பொருளாக இருந்தும் அதில் சுவை இருக்காது. அப்படி தன்னுடைய வாழ்க்கையையும் உயர்ந்ததாக மற்றும் வெற்றிகரமாக ஆக்குவதற்காக சமநிலை வையுங்கள். இன்னொரு விஷயம், எப்படி பிரச்சனையோ எப்படி நேரமோ அப்படி தன்னுடைய சக்திசாலியான நிலையை உருவாக்க முடிய வேண்டியதிருக்கும். ஒருவேளை சூழ்நிலை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் எதிர்கொள்ளும் சக்தியின் சொரூபமாக ஆகிவிடுங்கள். ஒருவேளை சூழ்நிலை சகித்துக் கொள்வதற்கானதாக இருக்கிறது என்றால் சகித்துக் கொள்ளும் சக்தியின் சொரூபமாக ஆகிவிடுங்கள். அந்த மாதிரியான பயிற்சி இருக்க வேண்டும். டீச்சர்கள் என்றாலே சமநிலை. எப்படி நேரமோ அப்படி சொரூபத்தை தாரணை செய்வதற்கான சக்தி இருக்கட்டும். அன்பிற்கு பதிலாக ஒருவேளை சக்தியை தாரணை செய்கிறீர்கள் மற்றும் சக்திக்கு பதிலாக ஒருவேளை அன்பை தாரணை செய்கிறீர்கள் என்றால் இதை என்னவென்று கூறுவது? அதாவது எப்படி நேரமோ அப்படி சொரூபத்தை தாரணை செய்யும் சக்தி இல்லை. எனவே சேவையின் ரிசல்ட்டும் வருவதில்லை, மேலும் வெற்றியும் அடைவதில்லை. ஒருவேளை நம்பர் 1 டீச்சராக ஆக வேண்டும் என்றால் எந்த ஒரு தாரணையையும் முதலில் தாங்கள் செய்யுங்கள், பின்பு மற்றவர்களுக்கு கூறுங்கள். தான் செய்வதில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு மட்டும் கூறுகிறீர்கள் என்று அப்படி இருக்க வேண்டாம். மற்றவர்களுக்கு என்ன டைரக்ஷன் கொடுக்கிறீர்களோ அதை முதலில் தன்னுள் இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். சகித்துக் கொள்பவராக ஆகுங்கள் என்று மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள் மற்றும் நீங்களே அப்படி இல்லை என்றால் அவர் டீச்சர் அல்ல. டீச்சர் என்றாலே ஆசிரியர், அதாவது படிப்பை கொடுப்பவர். ஒருவேளை தானே அந்த படிப்பின் சொரூபமாக இல்லை என்றால் அவரை யதார்த்த டீச்சர் என்று கூற முடியாது. ஆசிரியர் என்றால் கல்வி சொரூபம் மற்றும் சமநிலை வைப்பவர். இந்த ஸ்லோகனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது தரமுள்ள டீச்சராக ஆக வேண்டும். அதிக அளவின் மேல் உங்களுடைய பார்வை செல்ல வேண்டாம்.
தரமுள்ளவர்தான் அனைவரின் நன்மைக்கு பொறுப்பானவர் ஆக முடியும். எனவே இப்பொழுது டீச்சரின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதில்லை, ஆனால் தரத்தை அதிகரிக்க வேண்டும். புரிந்ததா? ஓம் சாந்தி.